வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறப்பு விவாதம், ஒரு சிறப்பு சொல்லதிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். டவுன்ஹால் நிகழ்ச்சியில் நம்மோடு மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த அரசியல் ஆளுமைகளும் பத்திரிகையாளரும் இணைந்த ஒரு அவை. இன்னும் ஒரு வார காலமே இருக்கிறது தேர்தலுக்கு. 23ஆம் தேதி தேர்தலை சந்திக்கிறோம். 21ஆம் தேதியோடு பரப்புரை நிறைவடைகிறது. இதற்கிடையில இரண்டு முக்கியமான அணிகளுக்கு இடையில போட்டி அப்படிங்கிற அடிப்படையில் வலிமையான அணியாக எது இருக்கிறது, இந்த வலிமை எங்கிருந்து வருகிறது என்பதை பிரதானமாக வைத்து இந்த அமர்வில் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அணியினுடைய வலிமை மட்டுமல்ல, அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவருடைய வலிமை, அதே போல அவர்களுடைய பரப்புரை வலிமை, வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய வலிமை அப்படின்னு எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு அமர்வாக இது இருக்கிறது. இந்த அமர்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினராக பணியாற்றிய திருமிகு கனிமொழி சோமு அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய இளைஞர்களுடைய முகமாக இருக்கக்கூடிய திரு எஸ்ஜி சூர்யா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், உங்கள் இரண்டு அணிகளையும் அதை பத்தி பேசிட்டு கூடவே அப்படியே அணியினுடைய வலிமை அப்படிங்கிறதையும் பேசலாம்னு நினைக்கிறேன். திரு பீட்டர், முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு தேர்தலில், குறிப்பா சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது, அவசியமானதாக இருக்கிறது? அப்படி இருந்தால் உங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அது எவ்வளவு தூரம் வலிமை சேர்க்கக்கூடியதாக தலைமை இருக்கிறதுன்னு பாக்குறீங்க? சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் என்பவர் ஒரு மிக முக்கியமான கூறு. ஒரு அணியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த முக்கியமான கருத்து மக்கள் மத்தியிலே அவர்கள் எடை போடுவதிலே யார் முதலமைச்சர் என்கிற கேள்விதான் இந்த தேர்தலிலே மேலோங்கி நிற்கின்ற கேள்வி. அனைத்து அணிகள், 4 அணிகளாக இன்று தேர்தல் களம் காண்கிறோம். 4 அணிகளுமே ஒருவரை மட்டும்தான் அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்கள் அணிக்கு மற்ற 3 அணிகளை விட ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்று சொன்னால், எங்கள் அணியினுடைய தலைவர் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த நாளிலிருந்து இதுவரை அவர் அஃபென்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்கார். மற்றவர்களெல்லாம் டிஃபென்ஸ் ஆடுறாங்க. அவர் மட்டும்தான் தேர்தலினுடைய நேரேட்டிவை இன்னைக்கு செட் பண்ணியிருக்கார். மற்றவர்களிடமிருந்து நேரேட்டிவே இல்லை. அதாவது 1000 ரூபா கொடுப்போம், 1500 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், அதெல்லாம் நலத்திட்டங்கள். ஆனால் புவி அரசியல், தேசிய அரசியல், நாளைக்கு தமிழ்நாடு எதிர்கொள்ள வேண்டிய வளர்ச்சி, முன்னேற்றம் சம்பந்தமான பிரச்சனைகள், நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடு, நமக்கு வர வேண்டிய திட்டங்கள், எதிர்காலத்தில் இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு என்ன இழப்புகள் ஏற்பட இருக்கிறது, அதாவது மக்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி பணிகளோ திட்டங்களோ அரசு நிர்வாக பணிகளோ 65 விழுக்காட்டு பணிகளை மாநில அரசுகள் தான் செய்கின்றன. ஒரு 35%, 35% alone is left to the union government as per the constitution. ஆனால் நிதி பங்கீட்டை, வருகின்ற நிதியிலே 65 விழுக்காடை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு 35 விழுக்காட்டை தமிழக மக்கள், தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு தருகிறது. இந்த நேரத்தில் இதை போராடி வாதாடி வேண்டுமென்றால் நீதிமன்றங்களை அணுகி உரிமை குரல் எழுப்பி லைக் மைண்டட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களை எல்லாம் திரட்டி ஒரு குரல் எழுப்பக்கூடிய அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு இந்த அணியிலே எங்களுடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் இருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரே உதாரணம் சொல்லி முடித்து விடுகிறேன். இப்போ நாளை மறுநாள் 3 நாள் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வரப்போகிறது பாராளுமன்றத்தில். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார். இந்த அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களுடைய பிரச்சனை, பாஜகவினுடைய பிரச்சனை மட்டுமல்ல. ஒவ்வொரு குடிமகனுக்கும்
இந்த பிரச்சனையினுடைய முழு பரிணாமம் தெரிய வேண்டும். இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லுகிறார்? அதான் பிரதமர் சொல்லிவிட்டாரே, யாருக்கும் இழப்பு இல்லை என்று ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார். அவருக்கு என்ன அமெண்ட்மெண்ட் தெரியுமா? இதுல என்ன இழப்பு என்று தெரியுமா? வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கின்றன? நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைகிறது. பாராளுமன்றத்திலே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழகம் எத்தனை விழுக்காடு உறுப்பினர்களை பெற்றிருக்கிறதோ அந்த விழுக்காட்டினுடைய பெர்சன்டேஜ் இஸ் கமிங் டவுன். அது நாளை தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்காதா? தமிழக மக்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே மெலிந்து போகாதா? அது ஏராளமாக மிக அதிகமான எண்ணிக்கையை பெறப்போகின்ற உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நம்முடைய குரல் நசுக்கப்படாதா? அப்பொழுது இது நடந்து முடிந்து விட்ட பிறகு அந்த இழப்பை யார் சரி செய்வார்? அதை முன்கூட்டியே சொல்லுகின்ற ஆண்மையும் அரசியல் ஆண்மையும் தைரியமும் இன்னைக்கு எங்களுடைய வேட்பாளருக்கு மட்டும், முதலமைச்சர் வேட்பாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த தேர்தல் என்பது ஏதோ 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 1500 ரூபாய் கொடுக்கிறோம், மற்ற நலத்திட்டங்கள் அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு புவியிய அரசியல், ஜியோ பாலிடிக்ஸ். எங்களுடைய முதலமைச்சர் தான் பிரச்சனைகளை அறிந்தவர், பிரச்சனைகளை தெரிந்தவர், பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு நாளைய சமூகத்தினுடைய பயணத்திற்கு வழிகாட்டக்கூடிய பாதை. He knows the way, he walks the way and he leads the way. முதல் கட்டமா இந்த கருத்தை எடுத்துக்கிற திரு பீட்டர், திரு பகை செல்வன், நேரடியா நலத்திட்டங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு மாநிலத்திற்கான உரிமைகளை பேசக்கூடியவராக எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார் அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் குறித்து அவர் ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏனுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் அந்த கூட்டணிக்கான ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்னென்ன அடிப்படையில் நீங்க பாக்குறீங்க? நண்பர்களே வணக்கம். அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் என்பவர் ஒரு முகவரி. முகம் இல்லை என்று சொன்னால் அடையாளம் இல்லை. உலகத்திலேயே மிக உயர்ந்த சிபாரிசு கடிதம் நம்முடைய முகம்தான் என்று சொல்வார் எலிசபெத் மகாராணி அவர்கள். சிபாரிசு கடிதம் எல்லாரிடத்திலும் வாங்கி போய் விடலாம், ஆனால் நம் முகம்தான் சிறந்த சிபாரிசு கடிதம். அதை போலத்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பவர் கூட்டணி கட்சிகளுடைய பிரதானமாக இருக்கிற அடையாளமாக, அங்கீகாரமாக, முகவரியாக இருக்கக்கூடியவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்படித்தான் என்டிஏ கூட்டணியினுடைய முகமாக இருக்கிற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியினுடைய முகவரியாக திகழ்கிற மரியாதைக்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்படிப்பட்ட முதலமைச்சர் வேட்பாளர் மீது திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி கடைசி வரை அந்த கூட்டணி கட்சிக்காக போராடி, எப்படி உப்பு சத்தியாகிரகத்தை விட கடுமையான சத்தியாகிரகம் எல்லாம் செய்து போராட்டம் நடத்தி, உண்ணாவிரதம் நடத்தி, இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நடத்தி, டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து இங்கு வந்து இப்படி ஒரு வழியாக அவர்கள் கூட்டணியை முடித்திருக்கிறார்கள். எப்போதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் ஒரு தேசிய கட்சிகளை கூட்டணி வைத்திருக்கிறோம். இந்துத்துவா கொள்கையின் மீது RSS மற்றும் இருக்கிற பல்வேறு கட்சிகளுடைய அமைப்புகளினுடைய ஒரு தாக்கமாக பாஜக இருக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவற்றோடு கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால் அதற்கு சமரசம் போய்விட்டதாக ஒருபோதும் நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. ஆக மாநில உரிமைகள் எதுவென்றாலும் தொகுதி மறுவரை என்று சொல்கிறார்கள். தொகுதி மறுவரை என்றால் அவருக்கு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று எங்களுடைய மூத்த அண்ணன், எங்களுடைய சொற்பொழிவுடைய எங்கள் பிதாமகன் பீட்டர் அவர்கள் அண்ணன் சொன்னார்கள். அப்படியெல்லாம் அல்ல. எப்போது தொடங்கியது? மரியாதைக்குரிய அணுகுண்டு வெடித்த அகலத்தின் கவனத்தை ஈர்த்த அன்னையார் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் நம்முடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தபோது வடபுலம் தென்புலம் என்ற 2 பிரிவுகளில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகச் சரியாக பின்பற்றிய மாநிலங்கள் தென் மாநிலங்கள் தான். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, மகாராஷ்டிரா. அதனுடைய அடிப்படையில் 2 குழந்தைகளுடைய அடிப்படையிலே நின்று மக்கள் தொகை குறுகிவிட்டது. வடபுலத்தில் அப்படியெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை.
ஆகவே அங்கு மக்கள் தொகை பெருகிவிட்டது. ஆக மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் நீங்கள் மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்கிற கொள்கையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியோடு இருக்கிறோம். கூட்டணி என்றாலும் நாம மாநில உரிமைகள்ல நாங்களும் உறுதியாகத்தான் நிச்சயமாக நாங்கள் இருக்கிறோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரும்ப கனிமொழி அவர்கள்ட்ட தொகுதி மறுவரைக்கு எதிராக ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளைக்கு எல்லா வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏந்துவோம் அப்படிங்கிற அறிவிப்பு தற்போதைய செய்தியா வருது. தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கறது தான் முதன்மைப்படுத்துகிறதா திமுக? நீங்களும் உங்களுடைய தலைவர் அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த தலைமை எவ்வளவு தூரம் உங்க கூட்டணிக்கான வலிமை அப்படின்னு பாக்குறீங்க? முதல்ல எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறியிருக்க இந்த கருப்பு கொடிக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இது காலத்துக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த டீலிமிட்டேஷன் நம்மளுடைய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ணன் சொல்லது போல ஒரு தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய ப்ராப்ளமாக தான் இது பார்க்கப்படுது. நம்மளுடைய வைகை செல்வ அண்ணன் சொல்லும் போது பேசினாங்க, நாங்கள் அதுக்கு ரொம்ப நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம், நாங்கள் அந்த டீலிமிட்டேஷனை வரவிட மாட்டோன்ட்டு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு முன் வச்சிடுறேன். ராஜ்யசபால அப்போ அந்த பில் வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் அத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்களும் அந்த பில்லுக்கு ஓட் போடாம அகேன்ஸ்டா ஓட் போடுவாங்கன்றது மட்டும் அவர் பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் அந்த விஷயங்களை சொல்லட்டும். எங்க கூட்டணியின் பலம் நீங்க கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கூட்டணியின் பலம் எங்களுடைய கழக தலைவரின் ஆளுமை. கடந்த 10 ஆண்டு காலமாக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி எலெக்ஷனுக்காகவும் பல தேர்தல் யுத்திகளுக்காகவும் நாங்கள் மாறவில்லை. அதே கூட்டணியை தான் 10 ஆண்டு காலம் வச்சிருக்காங்க. இன்றைய அளவில் எங்களோட தேமுதிக பிரேமலதா மேடமும் ஜாயின் பண்ணியிருக்காங்க எங்களுடைய கூட்டணியோட பலத்தை பார்த்து. ஸோ ஒரு கூட்டணியை வச்சு 10 எலெக்ஷன்ஸ்க்கு மேலே ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் தான் நம்மளுடைய இன்றைய முதலமைச்சரும் எங்கள் கழக தலைவரும் அவர்களும். அவர் சொல்லக்கூடிய நம்பகத்தன்மையான வார்த்தை சொல்றதை மட்டும்தான் நாங்கள் களத்தில் செய்கிறோம். நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய 2021 நாங்கள் செய்த அத்தனை தேர்தலில் சொல்லப்பட்ட அத்தனை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்ன விஷயங்களை செஞ்சிருக்கோம். வைகை செல்வன் என்ன சொல்றாருன்னா, சத்தியாகிரகம்லாம் செய்துதான் கூட்டணிக்குள்ள இடம் பிடிக்க வேண்டிய அளவுக்கு கூட்டணி நம்பர்ஸ் பேசும்போது எப்பவுமே எல்லாருக்கும் முன்னுக்கு பின் கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். இது சாதாரணமா வீட்டில் ஒரு பட்ஜெட் போடும்போதே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவாங்க, ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, பசங்க ஒன்று சொல்லுவாங்க. அதையெல்லாம் சார்ந்து அந்த ஒரு நம்பருக்கு அறையாகிறது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். ஏன்னா புதிதாக ஒரு கட்சி எங்கள் கூட்டணியில் வந்திருக்கிறது, அவர்களுக்கும் நாங்கள் அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். நாங்கள் கம்யூனிஸ்ட் கிட்ட 2 குறைச்சிக்கிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் சைன் போட்டோம். அவங்க வெளியில் போய் இல்லை நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம்னு போகல, இல்லை டெல்லிக்கு ஓடி போய் நாங்கள் கூட்டணியை நாங்கள் ஃபாலோ பண்ணலை. அந்த கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் போயிட்டு அங்க அவங்களோட தலைவர்கள்ட்ட பேசிட்டு இன்னைக்கும் எங்களுக்கு அந்த லீனரேஜை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லோருக்கும் ப்ராப்பரான எப்படி பேச்சுவார்த்தை நடந்ததுன்றதை நம்ம அண்ணா அறிவாலயத்துல பார்த்தோம். அதுக்கான ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி பேசி முடிவெடுத்ததுன்றத பல்வேறு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை நான் கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும். முதல் விஷயம், என்டிஏ கூட்டணின்னு அறிவிக்கப்பட்டது அமித்ஷாவால. அன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இருந்தாரு ஆனா சிஎம் கேண்டிடேட் அமித்ஷா வாயை திறந்து சொல்லவே இல்லை. வேற யாரும் அதுல மாற்று கருத்து சொல்றாங்களா என்ன? இப்பவும் யாரும் அதை யாரும் சொல்லல. அவர்தான் சிஎம் கேண்டிடேட் அவர் மட்டும் தான் சொல்லிக்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணாமலை அவர்களும் பாஜக இருக்க எல்லா தலைவரும் சொல்றாங்க. அதெல்லாம் இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமமுகல இருந்து டிடிவி தினகரன் போய் சேர்றாங்க. அன்னைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த சீன்லயே இல்ல. சேர்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் வருது அவரோட பேஜ்ல, இபிஎஸ் பேஜ்ல, தினகரனை வெல்கம் பண்றேன்னுட்டு. டிடிவி தினகரனும் எடப்பாடியும் இப்பொழுதுதான் கடந்த ஒரு 3 நாட்கள் மட்டும்தான் முன்னாடி அவங்க களத்துல நின்று ஒரே மேடையில பேசியிருக்காங்க. அதுக்கு வரைக்கும் அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள், அதாவது இவங்க கூட்டணியில ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன தொட்டு இதையெல்லாம் நான் முன்வைக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வருகிறேன். இப்படியான ஒரு கூட்டணி தான் கூட்டணி. இப்ப எங்களுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா, நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல காங்கிரஸ் பேரியக்கம் எல்லாரையும் வச்சிருக்கோம். லீட் பண்றது எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் தான். அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில இப்ப சிம்பிள்ஸ்ல நிற்கும் போது பாத்தீங்கன்னா கூட ஒண்ணு அவங்களோட கட்சி சிம்பிள் நிற்பாங்க, இல்லைன்னா எங்களோட உதயசூரியல நிற்பாங்க. அவங்களோட கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெட்டலையில நிக்கணும், இல்ல அந்தந்த கட்சியோட சிம்பிள்ஸ்ல நிக்கணும். பாதி பேர்
தாமரை சின்னத்துல நிக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல முதலில் நடக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம். கூட்டணிகளுடைய கூட்டணி அப்படிதானே. ஏற்கனவே 2024 தலைமையிலான பாஜக கூட்டணி இருந்துச்சு, அதிமுக கூட்டணி, ரெண்டு கூட்டணி இணைந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க அவங்க. ஒரு தலைமைன்னு வச்சு அந்த தலைமையிலான கூட்டணி வரும்போது இப்ப அண்ணன் பீட்டர் பேசும்போது கூட சொன்னாங்க, எங்க தலைவர் வந்து எங்க கூட்டணியின் தலைவர் வந்து M.K. ஸ்டாலின், அவர் தான் வந்து சிஎம் வேட்பாளர்ன்றத நாங்க எல்லோரும் ஒருமித்த கருத்தாக இந்த பக்கம் வைக்கிறதான் எங்களுடைய பிரதான பலன். அதே சமயம் அவர்களுக்கு அந்த பிரதான பலன் கிடையாது. கருத்தை எடுத்துக்கலாம், பேசணும். சூர்யா, தொடக்கமே உங்களுக்கு வந்து தொகுதி மறுவரையிலிருந்து தொடங்குது. நீங்களும் முதலமைச்சர் வேட்பாளருடைய அந்த வலிமை பற்றியும் பேசலாம். கூட்டணி வலிமை அப்படின்னு வரும்போது அதிமுகவுக்கு நேரடியான சவாலை திரு பீட்டர் அவர்கள் கொடுக்கிறாரு. நீங்க தொகுதி மறுவரை வருது, இதுல மாநில உரிமையை உங்களால நிலைநாட்ட முடியுமா? கனிமொழி சோமு அவர்கள் கேட்கிறாங்க, இந்த பில் வரும்போது அதை எதிர்க்க முடியுமா அதிமுக? ஒரு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி உருவாகுதா? இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இது எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் செயற்கை நெருக்கடிகள் தான். முதல்வர் வேட்பாளர் குறித்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 2 மாதம் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கொரோனா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது மற்றும் இவர்கள் நடத்திய போராட்டங்கள் வரலாறு காணாத வகையில் பல லட்சம் போராட்டங்கள் தமிழகம் முழுக்க நடந்தது. அதை மீறி கூட அவர் தமிழகத்திற்கு கொடுத்த வளர்ச்சி பணிகள் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும்போது உதாரணமாக எடுத்துக்கலாம். கல்வி தான் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய சாதனை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது துவக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை, சட்டக்கல்லூரிகள் எத்தனை, பொறியியல் கல்லூரிகள் எத்தனை, பாலிடெக்னிக் எத்தனை, கலை அறிவியல் கல்லூரிகள் எத்தனை, இது ஒரு லிஸ்ட் போடலாம். நம்ம கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இந்த ஒரு எண்ணிக்கையில கூட அவரை விட இவர்கள் சிறப்பாக செய்யவில்லை அப்படின்றத நம்மளுக்கு இருக்கக்கூடிய கணக்கு. மேலாக இந்த வாக்குறுதியில கனிமொழி மேடம் சொன்னாங்க, எல்லாமே வாக்குறுதி நிறைவேற்றணும். 505 வாக்குறுதிகள் இங்க இருக்கு. நீங்க வேணா ஏதாச்சும் ஒரு நம்பர் ரேண்டமா சொல்லுங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா இல்லையான்னு நாங்க லிஸ்ட் வச்சிருக்கோம். மொத்தம் 83 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13.5% அவ்வளவுதான். இப்ப இந்த கல்வி விஷயத்திலே இவர்கள் தவறிய வாக்குறுதிகள் நான் சொல்றேன். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகள்ல 11,000 விரிவுரையாளர் பணியிடங்கள் இருக்கின்றன. அதுல இன்னைக்கு வெறும் 1,500 பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டு ஆசிரியர்கள் இருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட 9,500 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. அவர்கள் சொன்ன 3.5 லட்சம் அரசு வேலைகள் கொடுத்து அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவோம் அப்படின்னு இந்த வாக்குறுதியில சொன்னதுல வெறும் 43,000 தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல மிக மிக பாதிக்கப்பட்டது அரசாங்க பள்ளிகள், அரசாங்க கல்லூரிகள் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனைகளை கூட 5 ஆண்டு காலம் முழுவதுமாக ஆட்சி பெற்று கூட 5 லட்சம் கோடி நிதிகள் வாங்கி கூட உங்களால் நிறைவேற்றப்பட முடியவில்லை என்றால் உங்க பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றது மக்கள் தான் நிறைவேற்ற போகிறார்கள். பொதுமன ஒரு PR ஃபங்க்ஷன்ஸ் வருஷம் மாசம் ஒரு நிகழ்ச்சி, தமிழ் பெண்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆனா மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% வருன்றப்போ இவங்க வந்து பயப்படுறாங்க. அப்போ இவர்கள் சொல் அனைத்துமே வெறும் வார்த்தைகளால் தான் இருக்கின்றே தவிர மகளிர் இடஒதுக்கீடாக மட்டுமே நிக்காம அது டீலிமிட்டேஷனோட சேர்ந்து வர்றது தானே இவங்க எதிர்க்கிறாங்க. மகளிர் இடஒதுக்கீட்டை எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. டீலிமிட்டேஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். முதல்வர் வேட்பாளர் நான் சொன்ன மாதிரி இந்த 5 ஆண்டுகள் M.K. ஸ்டாலின் அவர்கள், 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதன் அடிப்படையில் தான் மக்கள் முடிவு செய்ய போகிறார்கள். நிச்சயமாக மக்கள் முடிவு செய்ய தான் போகிறார்கள். டீலிமிட்டேஷனை பத்தி மீண்டும் இப்போ CAAன்னு ஒரு சட்ட வரைவு வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமைகள் பறிப்போய்விடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள். இன்றோடு 7 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஒரு இஸ்லாமியருக்கு கூட குடியுரிமை பறிப்போகவில்லை. அதே போன்று SIR வரும்போது தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் திமுக. இன்னைக்கு அந்த SIR குறித்து ஒரு தொகுதியில கூட ஒரு வாக்காளர் கூட தவறாக விடுபட்டு போய்விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக கூட வைக்கவில்லை, மற்ற கட்சிகள் விட்டு விடலாம். அதே போன்றுதான் இந்த டீலிமிட்டேஷன். இவர்களுடைய அஜெண்டா என்னவென்றால், ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர், பிரதமர் எல்லாருமே ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ்ன்றதை அறிவிச்சிட்டாங்க. ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ்னா இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டாதான் அது எப்படி வரப்போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல வெளிப்படை தன்மை இல்லையேன்றாரு திரு பீட்டர். அதுதான் சொல்றேன். பீட்டர் ஐயா சொன்னாரு யாருக்கிட்டையுமே கலந்துரையாடவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஐயாக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இந்த முடிவுகளை எடுக்க போறது டீலிமிட்டேஷன் கமிஷன். அது இப்ப ஏன் அவசரமா யாரெல்லாம் இருப்பா இல்ல அந்த கமிஷன் ஏன் இப்ப வருது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி நான் சொல்லிடுறேன். 1951 என்ன முடிவு செய்யப்பட்டதுன்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் டீலிமிட்டேஷன் செய்யப்படும். 61 செய்யணும், 71 செய்யணும். அதே மாதிரி 61 செய்யப்பட்டது, 71 செய்யப்பட்டது.
71 செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது தென் மாநிலங்களை சார்ந்த பிரதிநிதிகள் எல்லாருமே போய் சென்று மக்கள் தொகையின் அடிப்படையில் மட்டும் டீலிமிட்டேஷன் செய்வதால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்றது, இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்ன பிறகு எமர்ஜென்சி அமலில் இருந்து அந்த 1976 ஆண்டு 42வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு எண்ணிக்கைகள் உயர்த்தப்படாது, ஆனால் மறுவரை செய்து கொள்ளலாம். 542 542 43 தான், உள்ளுக்குள்ள நீங்க ரீட்ரா பண்ணிக்கலாமே தவிர எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு 25 ஆண்டுகள் கேப் போடப்பட்டது. 2001, அதாவது 76ல போடப்பட்ட இந்த அமெண்ட்மெண்ட் 2001 திரும்பி வருது. அப்போ பாஜக அரசாங்கம், திமுக அங்கம் வகித்த பாஜக அரசாங்கம், அப்போ வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அப்போதும் தென் மாநிலங்கள் இதே கோரிக்கையை வைக்கின்றன. இப்பவும் நீங்க சென்சஸ் படி பண்ணீங்கன்னா நாங்க நிறைய இடங்களை இழந்து விடுவோம், அதனால எண்ணிக்கைகளை உயர்த்தாமல் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை வைத்தே மறுவரை செய்யலாம் அப்படின்றதுனால 2001லயும் அதே 25 ஆண்டுகள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது. இப்போ 2026 வந்துச்சு. இப்ப எந்த அரசாங்கம் மத்தியில் இருந்தாலும் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டியது அந்த அரசாங்கத்தினுடைய கடமை. இப்ப பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் என்ன கேட்கிறது என்றால் 543 எண்ணிக்கை அப்படியே இருக்கும் பட்சத்தில் 1971 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பியாக இருந்தது, இன்று 30 லட்சம் எம்பிக்களுக்கு ஒரு எம்பியாக வந்துவிட்டது. இன்னொரு 25 ஆண்டு காலம் வைத்தீர்கள் 50 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி. இது நடைமுறை சாத்தியம் இல்லாத, இந்த எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது, அதுக்கான அவசியம் இருக்கு, அதுல மாற்று கருத்துல அது எப்படி உயர்த்தப்படுறதுங்கிறதுல தான் இப்ப அடிப்படை கேள்வி வருது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்து, இப்போ எண்ணிக்கை உயர்த்தப்படும் அப்படின்றது இன்னைக்கு தெளிவாயிடுச்சு. ஏனென்றால் அந்த பில்லுல போட்டிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் கடந்த ஆண்டு முதல் மக்கள் கிட்ட செய்த பிரச்சாரம் என்னவென்றால் 543 ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, அதுல இன்னைக்கு 39 இருக்கக்கூடியது 31 குறைய போகின்றது அப்படின்றது முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகள். அவருடைய அனைத்து வீடியோ அறிக்கையில நீங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பில்லுல அவர் சொன்ன பொய் அம்பலமாகிவிட்டது. இருக்கக்கூடிய எண்ணிக்கையில ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போல. இப்ப நீங்க கேட்டது எப்படி நீங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அப்படின்றது. இப்ப பொது வெளியில இருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் 50% இடங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் அதிகரிக்க வேண்டும். சூர்யா, இங்கதான் சிக்கல் இருக்கு. பொது வெளியில இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு நாங்க பேசலாம், ஆனா சூர்யாவே அது பொது வெளியில இருக்கிற கருத்து தான் பேசுறாருன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு தெளிவு இருக்கணும் இல்லையா? நீங்க ஒரு எண்ணிக்கை என்னன்னே தெரியாம எப்படி ஆதரிக்க முடியும் ஒரு பில்லு கொண்டு? 2 விஷயங்களை சொல்றாங்க. நான் முதல் கட்டமா இருக்கு, நம்ம ஆர்கேட்டி போயிடலாம். இந்த நேரம்ங்கிறதே கேள்விக்குள்ளாக்குறாங்க. மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்குது, மேற்கு வங்கம், தமிழ்நாடு, இப்போ ஏன் இந்த பார்லிமெண்ட் செஷன்றாங்க, அது 2வது வச்சுப்போம், நேரம் கூட வச்சுக்கலாம். ஆனா இதுல எண்ணிக்கைகளாக இப்ப யோகேந்திர யாதவ் மாதிரியானவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கை பாருங்க. இவங்க அரசியல்ல நீங்க திமுகவோ அல்லது மற்றவங்களோ சொல்ல, அவங்க சொல்றது நீங்க அதை கிளாரிஃபை பண்ணா எங்களுக்கும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு 11 இடங்கள் குறையுங்கிறாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு 13 இடங்கள் கூடுங்கிறாரு, அதிகபட்சமான இழப்பு தமிழ்நாட்டுக்கு, அதிகபட்சமான லாபம் உத்தரப்பிரதேசத்துக்குங்கிறாரு. அப்ப இதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடம் மத்திய அரசாங்கம் தானே? அதுதான் சொல்றேன் நான். இப்போ ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ்ன்றத உள்துறை அமைச்சர், பிரதமர் 2 பேருமே பாராளுமன்றத்திலும் சொல்லிட்டாங்க, பொதுக்கூட்டங்களிலும் சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணமாக நம்ம அதுல ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, ப்ரொபோர்ஷனேட் இன்கிரிமெண்ட் நம்ம இப்போ எல்லாம் அப்ரைசல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரங்கிறதுனால சொல்றேன், ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர், அவருக்கு நீங்க 15% இன்கிரிமெண்ட், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவர் அவருக்கும் 15% இன்கிரிமெண்ட் அப்படின்னா தொகை பர்சன்டேஜா ஒன்னாதான் இருக்கும். ஆனா தொகை எவ்வளவு வித்தியாசம் வரும்னு தெரியும்ல. 1500 ரூபாய்க்கும் 15,000க்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப அப்படித்தானே இந்த ப்ரொபோர்ஷனேட் இது மாறுது உங்களுக்கு. இப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இதற்கான ஒரு சொல்யூஷனா நான் பாக்குறது உங்களுக்கு சொல்றேன். அது ஏற்புடையதா இல்லையான்னு ஒருத்தவங்க எல்லாம் ஷேர் பண்ணட்டும். 50% எண்ணிக்கைகள் உயர்வு அனைத்து மாநிலங்களுக்கும் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய ஃபார்முலான்னு வைத்துக் கொள்ளலாம். இப்ப தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்த்து 40 இடங்கள் இருக்கு. 50% அதிகமாகும் பட்சத்தில் 60 இடங்களாக அது உயரும். இப்ப இவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், பீகார் ஆகட்டும் எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேசத்துல 80 இடங்கள் என்று இருக்கின்றன. 50% எண்ணிக்கை கூடுதல் என்றால் 120 இடங்கள். இப்ப இன்னைக்கு 543ல 40 நம்ம வச்சிருக்கோம்னா அது 7% விகிதாச்சார அடிப்படை. உத்தரப்பிரதேசத்திற்கு 80 இருக்கு, 543லனா 14% விகிதாச்சார அடிப்படை. இப்ப 120 ஆனதுக்கு அப்புறமும் அதே 14% தான், இங்க 60 ஆனதுக்கு அப்புறமும் அதே 7% தான். இப்ப இந்த விகிதாச்சாரம் மாறுபடாமல் எண்ணிக்கைகள் உயர்வதில் எந்த கட்சிக்கோ எந்த மாநிலத்திற்கோ எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது. அதுல ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு சிக்கல் ரொம்ப லென்த்தா போகும். நம்ம அடுத்த சுற்று நான் வந்துடுறேன். இன்னைக்கு நீங்க 543ல மெஜாரிட்டி வாக்குகள் எவ்வளவு வரும்? ஒரு குறைந்தபட்சம் நீங்க பாதி எண்ணிக்கை அப்படிங்கும் போது 272 வருது. அதுவே நீங்க கூடுதலா 815, அதுக்கப்புறம் 35 யூனியன் டெரிட்டரி, இதை சேர்த்தீங்கன்னா அதுல அறுதி பெரும்பான்மை எவ்வளவு?
அப்ப அந்த அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையை உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் கொடுத்துரும்னா தென் மாநிலங்களுக்கான வெயிட்டேஜ் என்ன ஆகுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய ரொம்ப நியாயமான கேள்வி. 2019 தேர்தல் முடிவுகள் எடுத்துக்கோங்க. 543ல் 303 இடங்களை வென்று அறுதி பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சி வென்றது. தமிழகத்துல 0, கேரளால 0, ஆந்திர பிரதேசத்துல 0, தெலுங்கானால 4. அப்போ கிட்டத்தட்ட 110 இடங்கள் இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ல வெறும் 4 இடங்களை வென்றும் கூட மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கும் இருக்கு. இப்ப நாளைக்கு அது இருக்கா இல்லையான்றதுக்கு போகாம இன்னைக்கே அந்த சூழ்நிலை இருக்கும்போது நாளைக்கும் நிச்சயமாக இருக்கும். பேசலாம், நிறைய கேள்விகள் இருக்கும். முதல் சுற்றா எடுத்துக்கலாம். ஆர்கே, ஒரு அம்சம் நம்ம ஜீலிமிட்டேஷன்லாம் போறதுக்கு முன்னாடி நாங்க 2 அணின்னு ஏன் வச்சோம்னா அணிகளாக 2 பேர் தான் இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் பேசிட்டாங்க. ஆனாலும் முதலமைச்சர் வேட்பாளர்னு வரும்போது 4 பேர் இப்ப பிரதானமா இருக்கிறாங்க. இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியா 15 ஆண்டுகளாக களத்தில் இருக்கார் நாம் தமிழர் கட்சி, புதிதாக திரு விஜய் உள்ள வந்திருக்காரு. 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் வரும்போது கரிஸ்மேட்டிக்கான ஒரு இமேஜ், ஒரு சினிமா பிரபலம் அப்படிங்கிறதும் நம்ம இதுல இருந்து தள்ளி போயிடுமா? அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு மாறுதா? இது எப்படி ஃபீல்டில் இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, கரிஸ்மேட்டிக்னா நிச்சயமாக விஜய் தான், அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. நம்பர் 2ல சீமான் வருவார். இதுல நமக்கு யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நான் கருதுறேன். ஆனா நீங்க ஒரு ஃபேக்ட் நான் மறந்து விட முடியாது. அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராகவோ பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவோ இல்ல முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராகவோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நான் பார்க்கலாம். நான் கேரளால தான் இருந்தேன், 10 நாள் கேரளால இருந்தேன். அங்க இருக்கின்ற முதல்வருக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. தமிழ்நாட்டிலே அதுதான் பார்த்தோம். அதாவது முதல்வருக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. இன்னைக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் போய்கொண்டிருக்கிறது. எல்பிஜி விலை உயர்ந்திருக்கிறது, ரெஸ்டாரண்ட்ஸ் இங்க இருக்கின்ற இந்த அம்பாசடர் பல்லோட உள்பட இருக்கின்ற அனைவருக்கும் யாருக்குமே 1800 ரூபாய்க்கு இன்னைக்கு கேஸ் கிடைக்கிறதே கிடையாது. அதாவது கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கவே கிடையாது. 5500க்கு குறைவாக யாருக்குமே இன்னைக்கு சிலிண்டர் கிடைக்கல. ஆனா அது பிரதமர் மேல ஒரு நெகட்டிவாக போகவே இல்லை. அப்ப இந்த 3 பேருக்கும் நெகட்டிவிட்டியே கிடையாது, ஒரு நெகட்டிவ் இமேஜே கிடையாது. அப்ப அங்கிருந்து தான் நாம் இதை அப்ரோச் பண்ணணும் நான் கருதுறேன். ஆனா சினிமால பாத்தீங்கன்னா நிச்சயமாக விஜய் இருக்கிறாரு, அதன் பிறகு ஒரு சீமான் இருக்கிறார். அந்த மாதிரி டயலாக் யாருனாலையும் பேச முடியாது. விஜய் கொஞ்சம் தடுமாறினா கூட சீமானுடைய டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய பேட்டிகள் இருக்கிறது, எவ்வளவோ ஹிந்து உட்பட இருக்கின்ற பத்திரிகைகள் மிக ஆச்சரியமாக இந்த முறை சீமானுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கிறது. ஏன்னா அனைவரும் ஸ்பேஸ் கொடுத்து தான் இருக்கிறார்கள். ஆனா அதே இடத்துல ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் முதல்வர் எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு தொகுதியில் தான் தாவேகானுடைய கேண்டிடேட் நாமினேஷன் ரத்தாகுது. அது எடப்பாடி. அவர் மட்டும் கிடையாது, அருண்குமார் நினைக்கிற அவர் பேரு. அவர் திடீர்னு ஆளை காணோம். அதன் பிறகு இல்ல நான் இருக்கிறேன் அவரே போன் பண்ணி போலீஸுக்கு சொல்றாரு. அதன் பிறகு நித்யா என்ற பெண்மணி அவங்க மாற்று வேட்பாளராக இருந்தார்கள். அவர்களுடைய நாமினேஷன் தள்ளுபடியாகுது. அதாவது 234 கான்ஸ்டிடுவன்சி, 233 கான்ஸ்டிடுவன்சியில ஒரு பிரச்சனையும் கிடையாது தாவேகாவுக்கு. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் இந்த பிரச்சனை வருது. இதை வச்சு ஆக்சுவலா நான் இப்போ வெஸ்டர்ன் ரீஜனை அனலைஸ் பண்ணும்போது அதான் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறேன். அது எப்படி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வருகிறது? விஜயனுடைய அந்த தாக்குதல் பண்ண நாமினேஷன்லயும் பிரச்சனை இருந்தது. அதை கூப்பிட்டு சரி பண்ணி விட்டார்கள். அது கொஞ்சம் இது பிரச்சனை இருக்குன்னு பார்த்து சரி பண்ணி விட்டார்கள். அப்ப இதுல எனக்கு தென்படுது, போன தேர்தலில் 5 தேர்தல் அங்கிருந்து ஜெயித்த ஒரு மனிதர் போன தேர்தல் 93,000 ஓட்டுக்கு அதிகமாக திமுக விட அதிகமாக எடுத்து ஒரு ஜெயித்த ஒரு மனிதர். அப்ப எனக்கு அது நெகட்டிவா படுது. அது என்னை பொறுத்த அளவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ஷூர் பண்ணியிருக்க வேணும், இவருடைய நாமினேஷன் அக்செப்ட் பண்ணதாக என்ஷூர் பண்ணிருக்காங்க. நாமினேஷன் அக்செப்ட் பண்றதுக்கு அல்லது தாவேகா சரியா பண்றதுக்கு இன்னொரு கட்சி எப்படி சார் அதுல போய் தலையிட? இல்ல, என்னை பொறுத்த அளவில் அது எப்படி 233 கான்ஸ்டிடுவன்சில அக்செப்ட் ஆகுது, ஒரே ஒரு கான்ஸ்டிடுவன்சி மட்டும் தள்ளுபடி ஆகுது. அப்ப அதுல எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒரு பக்கம் இதுல என்னை பொறுத்தளவுல ஒரு நெகட்டிவ் இமேஜ் அவருக்கு வர்றதாக நான் காண்கிறேன். இதுவரை தமிழகத்துல பார்த்த கேம்பெயின்ல பாத்தீங்கன்னா பிரதமரை காணோம், வந்தாரு. ஆனா அவர் ரோட் இன்னைக்கு பேசுறாரு. இன்னைக்கு நாகர்கோயில்ல பிரதமர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் ஒரே இதுல இணைந்து. ஆனா இதுவரை வரவில்லை. பாண்டிச்சேரிக்கு வந்தாரு. அதாவது சென்னையில இறங்கி 2 முறை பாண்டிச்சேரிக்கு போறாரு. பாண்டிச்சேரியில ரோட் ஷோ நடத்துறாரு, கேரளால ரோட் ஷோ நடத்துறாரு, பெங்கால்ல ரோட் ஷோ நடத்துறாரு. ஆனா தமிழகத்துக்கு செய்யவில்லை. அது ஏன்னு கேட்டதுக்கு இந்த கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இல்ல அப்படி ப்ரோக்ராமே கிடையாது பிரதமருக்கு என்று சாதிக்கிறார்கள். அதே மாதிரி அமித்ஷா யூனியன் உள்துறை அமைச்சர் அவர் நேரா காரைக்காலுக்கு நேரா அங்கிருந்து போயிடுறாரு. 19ஆம் தேதி வராரு அமித்ஷா சென்னைக்கு. அது ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியும் வராரு. அந்த கேள்வி வருது இல்ல, அப்படி இருந்தா ராகுல் காந்தி வருகிறாரான்னு தெரியும்ல. ஆமா,
இல்ல அது இப்போ இருக்கின்ற தமிழ்நாடு கேம்பெயின் எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் வந்து எல்லா இடத்துலயும் போய் சேர்றாரு, முன்னாள் முதல்வரும் எல்லா இடத்துலயும் போய் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுல வந்து என்னை பொறுத்தளவில் வந்து இப்போ ஒரு ஃபெட்டிக் வருகிறது. அதாவது ஏறத்தாழ ஒரு 3 வாரம் கடந்து விட்டோம், ஒரு ஃபெட்டிக் என்ன சொல்றதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு. அதை தாண்டி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான அந்த பிரச்சனைகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு தொய்வு. அதாவது ஜனவரி 2026 எங்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் இம்மீடியட்டா சொல்லியிருக்கலாம், அது வந்து திமுக தான் ஜெயிக்க போறது, யாரும் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருமே வந்து தயவுசெய்து காசு செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். மறுபடியும் நேற்று வரை அதே ஒப்பீனியன்ல இருந்தேன்னா, நேற்றைய தினம் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது பாஜக வந்து இந்த தேர்தலை அப்படியே எடுத்து மு.க. ஸ்டாலின் கையில் கொடுத்துருச்சு என்று பேசினேன். என்ன டீலிமிட்டேஷன்? ஏனென்றால் விமன்ஸ் ரிசர்வேஷனுக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளவுதான். மிக மிக சுருக்கமான ஒரே ஒரு கேள்வி. டீலிமிட்டேஷன் வரலாம், டீலிமிட்டேஷன் போடலாம், அது ஒரு செப்பரேட் டிபேட். என்னை பொறுத்தவரை எதனால வந்து 2 கேள்விகள் இருக்கு. ஒன்னு வந்து விமன்ஸ் ரிசர்வேஷன் டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து ஏன் மாநிலங்களுக்கு மட்டும் 50% நீங்க உயர்த்தி கொடுக்குறீங்க, எல்லா மாநிலங்களுக்கும் ப்ரோரேட்டா வாட் எவர் பேசிஸ், அது ஏன் யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும் 75% கொடுக்குறீங்க? அது அப்போ உங்களுடைய நபர்கள் இருக்கிற இடத்துல 20 35 வருது. இந்த 2 கேள்விகள் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இல்ல யூனியன் டெரிட்டரியில எல்லா நேரம் அவங்களே இருக்க போறது இல்ல. பாஜக இப்போ ஆட்சியில் இருக்கு, அதை சொல்றீங்க. பட் இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது எப்போதும் இருக்க போறது தானே. அப்ப அந்த ஒரு இடத்தை எடுத்துட்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம பேசலாம். சூர்யா, நீங்க ஏதோ மறுப்பு சொல்ல விரும்புனீங்க அதுல. இப்போ மகளிர் இடஒதுக்கீடு கொண்டு வருவது 33% ரொம்ப பெரிய ப்ராசஸ். தொகுதிகளை ஐடென்டிஃபை செய்வதிலிருந்து மிகப்பெரிய விஷயம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையில நீங்க ஏன் அமல்படுத்தல அப்படின்ற கேள்வி பாராளுமன்றத்திலும் கேட்கப்பட்டது. அதுக்கு அமித்ஷா அவர்கள் பதில் சொன்னார். உதாரணமாக அசாவுதீன் ஒவைசி இருக்கக்கூடிய ஹைதராபாத் தொகுதி ஒருவேளை அது மகளிர் தொகுதியாக மாற்றப்பட்டு விட்டால் நீங்க எங்க கிட்ட சண்டைக்கு வருவீங்க. அப்போ டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணிக்கைகள் அதிகரிக்கும். 850 உதாரணமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுல 33% என்றது இன்று மறுவரை செய்யப்பட்டால் அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு அது தொடர்ச்சியாக இருக்கும். ஏன்னா உமன்ஸ் ரிசர்வேஷன் இப்பவே அமல்படுத்திட்டு மீண்டும் டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் அதிகப்படுத்துறது சரியில்லாத ஒரு காரியம். ஏனென்றால் 2026 ஆண்டு டீலிமிட்டேஷன் செய்தாக வேண்டும் என்பது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா விமன்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வந்துடலாம். அப்ப அது நிர்வாக ரீதியாக மிக சுலபமா இருக்கும்ன்றது அனைவரும். ஆனா எங்க கருத்து என்னன்னா, திமுகவிற்கு மகளிர் இடஒதுக்கீடு வருவதில் பிரச்சனை இருக்கிறது. அதை நேரடியாக எதிர்க்காமல் டீலிமிட்டேஷன் மீது சேற்றி வாரி இறைக்கிறார்கள். தம்பி சூர்யா வந்து கும்பகோணத்துக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு கிலோ 8 அணான்னு சொல்றார். இன்றைக்கு இருக்கிற இந்த எண்ணிக்கையில 33 விழுக்காட்டை ஒதுக்குவதை பற்றி எதிர்கட்சிகள் யாருக்குமே ஆட்சேபனை இல்லை. டீலிமிட்டேஷன் தனியா வைத்துக் கொள்ளலாம். அன்னை சோனியா காந்தி அவர்கள் இதை பற்றி தெளிவான கட்டுரை எழுதியிருக்கிறார். நீங்க வந்து எங்களை வந்து எப்படி ஏமாத்துறீங்க? மகளிர் இடஒதுக்கீடு என்று ஒன்றை முன்னால் வைத்துக் கொண்டு அதற்கு பின்னால் நிரந்தரமாக பாராளுமன்றத்தை பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக தென் மாநில நலனுக்கு விரோதமாக ஒரு நாட்டில் வந்து அரசியல் சாசன சட்டத்தை 3 ஆண்டுகள் வாதித்தார்கள். 2026 இப்ப அரசியல் சாசன சிக்கல் வந்துடக்கூடாதுல. 26 இந்த டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறார் சூர்யா. நான் என்ன சொல்றேன், அதை வந்து அப்படி கட்டாயம் இல்ல. பாராளுமன்றம் நினைத்தால் எப்படி வாஜ்பாயினுடைய காலத்திலே நாம் வந்து 30 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டோமோ அதை போல இன்னொரு 30 ஆண்டுகளுக்கு தள்ளி. ஒரு தொகுதியில வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 20 லட்சம் 30 லட்சம் போகும்போது எப்படி அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட முடியும்? பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பற்றி அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கின்ற பெரிய தொடர்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அதிகம். ரோடு வேணும், குடிதண்ணீர் வேணும், ஆஸ்பத்திரி வேணும், பள்ளிக்கூடம் வேணும். இந்த கோரிக்கைகள் அங்க. வெளிநாட்டு உறவு எப்படி இருக்கிறது, அந்நிய செலவாணி எப்படி இருக்கிறது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கிறது, ஏர் டிராபிக் எப்படி இருக்கிறது, இதுதான் வந்து ஒன்றிய அரசு பார்க்க வேண்டிய வேலை. இதற்கு இந்த எம்பிக்களே போதும். யாரு போய் விவாதம் செய்வது? 833 பேர் இருக்கிற அவையில இப்ப பாருங்க, எங்க 5 பேரை வைத்து நீங்க நடத்துறீங்க. இதே வந்து 30 பேர் இந்த அவையில இருந்தோம்னு வச்சுங்க, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுப்பீங்க நீங்க? ஆகவே பாராளுமன்றம் என்பது பாலிசி மேக்கிங் தான். ஓகே. ஆகவே அங்க வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்ல, அதிகமான எண்ணிக்கை அவசியம் இல்லைங்கிறீங்க. வந்து ஸ்டாட்டிக். நீங்க ஒரு அரசியல் ரீதியா அதை அணுகுறீங்க தேர்தல் நேரத்துலங்கிறாரு சூர்யா. ஒரு டீலிமிட்டேஷன்ங்கிற ஒரு அம்சத்தை திமுக தங்களுக்கான அரசியலாக எடுக்குது. முதலமைச்சர் முதல்ல அவர் சுட்டி காட்டினது, கடந்த ஆண்டுல முதலமைச்சர் சொன்னது எண்ணிக்கையை குறைப்பாங்க, இப்ப அப்படி இருக்குதா, கூட தானே போகுது அப்படிங்கிறாரு. இதுல அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, பிஜேபி தான். கேட்டகாரிக்கலி
எங்களோட தலைவர் வந்துட்டு 543 நம்பர் எதனால நாங்க வந்து அந்த பிரசம்டுக்கு வரோம், ஏன்னா அவங்களுடைய வெளிப்படை தன்மை இல்லை. பல டைம்ல வந்து நாங்களும் எங்களுடைய லோக்சபா எம்பிஸோ ராஜ்யசபா எம்பிஸோ பல நேரத்துல நாடாளுமன்றத்துல வந்து அந்த பில்லை பத்தி டீலிமிட்டேஷனை பத்தி நாங்க கேள்விகளை எழுப்பினப்போ வாயை திறக்காதவர் தான் அமித்ஷா. யாருக்குமே ஒரு புரிதல் இல்லாம தான் கடந்த 2 ஆண்டு காலமாக நம்ம எல்லாருமே 543 800 தெரியாமலே இருந்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எந்த கன்சல்டேஷனும் இல்லாம இப்ப கேட்கிற கேள்விங்க எல்லாருமே கேட்கறது யாரு, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர், அவங்களுக்கு கூட ஒரு கலந்தாய்வு நடத்தாமல் அப்படியே வந்து ஒரு மானிஸ்டர் மாதிரி கொண்டு வந்து இந்த பில்ல ட்ராக்கோனியன் மாதிரி கொண்டு வந்து கமிட்டி தான முடிவு பண்ண போகுது அப்படிங்கறாரு. சார் கமிட்டில யாருங்க உட்கார போறது? திருப்பி அதே உட்கார போறீங்க, அங்க இருக்க பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் அங்கேயும் போய் உட்கார போறாங்க. மோடியும் அமித்ஷாவும் என்ன சொல்றாங்களோ ஆமாஞ்சாமி போட்டுட்டு அவங்க அதை நிறைவேற்றிட்டு போறாங்க. இப்படிதானே நாங்க வந்து அந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லையும் பார்த்தோம் அன்னைக்கு. நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்ற மாதிரி ரிசர்வேஷன் பில்ல சாங்க்ஷன் பண்ணணுமா வேணாமா? கண்டிப்பாக பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும்னு ஆர்வமா இருக்கோம்னு விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்பவே கொண்டு வாங்கன்னு பேசின எல்லா எதிர்க்கட்சிகள் நாங்களும் ஒரு பிரதானமான ஒரு எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இமிடியேட்டா கொண்டு வாங்க. ஆனா அப்ப நடந்த அரசியல் என்ன? 2023 செப்டம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சாரு, ஒரு பெரிய ஜிமிக்ஸ் அரசியல். அதுல என்னன்னா 2024 அவருக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு வங்கி அவர் சரி செய்வதற்காக மட்டுமே அந்த 33% பில்ல பாஸ் பண்ணாரு. அந்த பில் பாஸ் பண்ணும் போதே நாங்க எல்லா விமனும் சேர்ந்து கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, டீலிமிட்டேஷன் வேணா, சென்சஸ் வேணா, இன்னைய தேதி கொண்டு வாங்க, 2024 கொடுக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல 33% கொண்டு வாங்கன்றத நாங்க எல்லாருமே பேசின பேச்சு. ஆனா அதுலயும் ஒரு ஜிமிக்ஸ், விடிய விடிய பாராளுமன்றத்தை நடத்தி வெடி காலையில 3 மணிக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பில்ல பாஸ் பண்ணி ஒரு பேரை வாங்கினார். அது ஒரு அரசியல் ஜிமிக்ஸ். அதே அரசியல் ஜிமிக்ஸ் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சிறப்பான ஆட்சி காலத்துல அவர்களால எதையுமே வந்து நம்மளுடைய ஆர்கே சார் சொன்ன மாதிரி ஒரு இன்கம்பன்சியும் இல்ல, தலைவர் மேலயும் சொல்ல முடியல, ஆட்சி மேலயும் சொல்ல முடியல. டீலிமிட்டேஷன் ஒரு பெரிய விஷயத்தை எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து டீலிமிட்டேஷன் ஒன்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். யாராவது எல்பிஜியை பத்தி பேசினமா, அதை தாண்டி அமெரிக்காவோட உறவை பத்தி பேசினமா, அதை தாண்டி எப்ஸ்டின் ஃபைல்ஸ் ஒரு விஷயத்தை பேசவே மாட்டோம். அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம இந்த டீலிமிட்டேஷனை பத்தியே பேசிட்டு இருப்போம். அந்த பக்கம் மோடி அவர் பாட்டுன்னு அவரோட செயல் திட்டங்களை செய்து கொண்டே போய் கொண்டிருப்பார். இதுதான் அவருடைய அரசியல். எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி ஒரு பெரிய கல்லை வச்சு அதை மறைச்சிட்டாங்கன்னா அது அப்படியே மறைஞ்சு போடும். எல்லாரும் இன்னைக்கு அடுத்து என்ன பேசுவோம்? தமிழ்நாடு தேர்தலை கூட பேச மாட்டோம். இப்போ எல்லாரும் டீலிமிட்டேஷன் இதை பத்தியே பேசிட்டு இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு தேர்தலை ஃபேஸ் பண்ற முகாந்திரம் கிடையாது. தேர்தல் களத்துக்கு தான் நீங்க டீலிமிட்டேஷனை பயன்படுத்துறீங்கன்னு சூர்யா ஒரு குற்றச்சாட்டு. நாங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தது அவங்க. அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறவர் எங்களுடைய தலைவர். அதுல எண்ணிக்கை இதுதான் வரப்போது, இழப்பு இதுதான் தெரியாத போது அப்படி ஒண்ணு உருவாக்குறாங்க. ஏன் தெரியாத அளவுல வச்சிருக்காங்க? ஒரு சிஎம் கேட்டா சொல்ல வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கா இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. சொந்த கட்சியான அவருக்கே தெரியல, சிஎம் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியல, பொது வேலையிலும் இட மாட்டேங்கிறீங்க. திரு வைச்செல்வன், இதுல அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்குங்கிற ஒரு கேள்வி, அதை தாண்டி அந்த கேள்விக்கான பதிலும், அதே போல கூட்டணி வலிமை பற்றி நம்ம பேசணும்னா அரித்மெட்டிக்கா அவங்க கிட்ட எண்ணிக்கை அதிகமா இருக்குது. உங்க கூட்டணி, இந்த 2 கூட்டணியில எது வலிமைன்னு பாக்குறீங்க? அது கூட்டணியில எண்ணிக்கை மட்டும் இல்ல, எண்ணங்களும் இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இந்த 2க்குமான கூட்டணி என்பது ஒரு வெற்றிக்கான ஃபார்முலா. எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதிகமாக இருப்பதனால் வெற்றி பெறுவதல்ல. 42% வாக்குகளை பெற்றிருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அள்ளி தருகிறார்கள். அதே சமயத்தில் 35 என்கிறார்கள், 38 என்கிறார்கள், சற்று முந்தி வருகிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் சற்று முன்னர் கிடைத்த தகவல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 120% இருக்கிறது என்று கூட சொல்லுவார்கள். ஆக எது வேணாலும் வைத்துக் கொள்ளட்டும். ஆனால் கூட்டணி என்பதில் அவர்கள் ஒற்றுமையோடு இருக்கிறார்களா, ஒற்றுமையோடு அவர்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. அது அந்த கூட்டணி என்பதை ஒரு கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை விட எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக பாஜக ஒரு பிரதான எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம் காட்டுகிறது. மாநில உரிமைகள் பறிபோய்விடக்கூடாது என்கிற ஒரு இடமாறு தோற்றப்பிழையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வீசுகிற, அது வளைத்திருக்கிற வலைகளின் மீது ஒரு இலகுவாக அல்லது வேறு வழியே இல்லாமல் சிக்குண்டு தவிக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள். வேறு எங்கும் போக முடியவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்றால்
வேறு கூட்டணி கட்சிகள் எங்களோடு பேசி எங்களோடு இணைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இசைந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாஜகவோடு இருக்கிறார்கள், ஆகவே அங்கு போனால் உங்களுக்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் மீது ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பிம்பம். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கிற இந்த கூட்டணி என்பது பொது எதிரியை வீழ்த்துவதற்கான கூட்டணி. ஆக இந்த ஆட்சி எப்படியெல்லாம் இருக்கிறது, சட்ட ஒழுங்கிலிருந்து அவங்க பொது எதிரின்னு பாஜகவை முன்னிறுத்துறாங்க, நீங்க பொது எதிரின்னு திமுகவை முன்னிறுத்துறீங்க. ஆமா, கண்டிப்பா. அதாவது இந்த ஆட்சி வேண்டாம், ஒரு புதிய ஆட்சி மலர வேண்டும். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தாருங்கள். இல்ல, இப்ப மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு ஆப்ஷன் 3 மாறிடுச்சு. அது ஒரு பலமா உங்களுக்கு, உங்க கூட்டணிக்கு? ஏன்னா திரு விஜய் இருக்கிறாரு, திரு சீமான் இருக்கிறாரு. இப்ப ஆட்சி வேண்டாம், மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பு போகும்போது அது அதிமுக கூட்டணிக்கு அது பலவீனம் இல்லையா? இல்ல, அதாவது நீங்க அதைத்தான் பார்க்கணும். இன்னொரு ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு. நடிகர் விஜய் ஆனால் ஒரு 15% எடுக்கிறார்கள், சில இடத்துல 10% என்கிறார்கள், சில இடத்துல 18% என்கிறார்கள். ஆனால் இது எங்கிருந்து இந்த வாக்குகள் பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணிகள் இருந்து அந்த வாக்குகள் எல்லாம் பிரிவு. என்ன அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? இல்ல, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வாக்குகள் பிரியப்பட்டிருக்கிறது, பட்டியலினத்து வாக்குகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து 1% 2% மகளிர் வாக்குகள் போகலாமே தவிர, எங்களுடைய வாக்குகள் 21% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, பாஜக வாக்கு சதவீதம், அதற்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி என்று வருகிற போது ஒரே சீராக வருகிறது. ஆனால் இந்த பாமகவும் முந்தைய வலுவோடு இருக்கிறதா? திரு மருத்துவர் ராமதாஸ் தனியா அவரும் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறாரு. அதாவது அந்த பக்கம் திரும்ப சசிகலா தனியா வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல கேள்விதான். அதாவது அமமுகவை பொறுத்த மாத்திரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு இயக்கம் தோன்றியது. இப்போது அவர்கள் கூட்டணி என்று வருகிற போது பொது எதிரி வீழ்த்துவதற்கான ஒரு ஃபார்முலா. ஆகவே எங்களுக்கு கூடுதல் பலம் தான். அதுபோல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சிக்குள்ளே ஒரு பலமான ஒரு அங்கமாக, அடையாளமாக இருப்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் இயங்குகிற பாமகவுக்கு தான். ஆகவே அப்படி இருக்கிற போது முழுமையான வாக்குகள் எங்களுக்கு கிடைப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு தேர்தல் சின்னம் மாம்பழம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல வாய்ப்புகள் அந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி ஒரு சரியான கூட்டணி, சமச்சீரான கூட்டணி. அப்ப இது திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிற கூட்டணி ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒரு வேண்டா வெறுப்பாக. என்ன அடிப்படையில் அப்படி அந்த விமர்சனம் வைக்கிறீங்க? வேண்டா வெறுப்புன்னு எந்த இடத்துல இருந்து அந்த விமர்சனம்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலமுறை குறை சொல்லி, அதுல கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லோரும் பேசுறோம், கூட்டணிக்கான எண்ணிக்கையை பேசும்போது வேறுபாடுகள் வரும், மாறுபாடுகள் வரும், அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்னா களத்துல இறங்கி இன்னைக்கு பரப்புரைக்கு போயிட்ட பிறகு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு, அதெல்லாம் மறைஞ்சு போச்சேங்கிறாங்க. இல்ல, அதாவது காயம் மறைவதில்லை, கண்ணீர் மறைவதில்லை. ஆகவே காயத்தோடும் கண்ணீரோடும் கடத்த இதயத்தோடும் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. திரு பீட்டர், கண்ணீரோடும் கசப்போடையும் தான் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில நீடிக்க வேண்டிய நிலைமை இருக்கா? சுதந்திரத்திற்காக போராடியதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினருக்கு இடங்களை பெறுவதற்காக அதிகம் போராடியது காங்கிரஸ் என்பது ஒரு புதிய வரலாறு. அந்த வரலாறை மறக்கவே முடியாது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் காங்கிரஸ்காரர்கள், அவர்களுக்காக நான் தலை வணங்குகிறேன். அதாவது தம்பி வைகைச்செல்வன் கண்ணீரும் கம்பலையும் இங்கதான் இருந்ததுனாரு. நான் கேட்கிறேன், ஒருத்தர் சொன்னார எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கதோடு நான் தூக்கு போட்டு செத்து போவேன்னு சொன்னார. அவர் எப்படி இப்போ கூட இருக்கிறார்? அங்க கசப்பு இல்லையா? அங்க பெரிய என்ன தேன் கசிக்கிறதா? நீங்க பாஜகவில் தம்பி சூர்யா அவர்கள் வெளிப்படையா பேச மாட்டார். நாங்க கேட்ட இடங்களை கொடுக்கலன்னு சொல்லிட்டு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதல பாஜக தலைமைக்கு. நாங்கள் வெற்றி பெறக்கூடிய இடங்களை எடப்பாடி வேண்டுமென்றே ஒதுக்கி தர மறுத்து விட்டார். அதிலும் குறிப்பாக அண்ணாமலையை போன்றவர்களுக்கு போட்டியிடுவதற்கான இடங்களே கொடுக்கப்படவில்லை என்றெல்லாம் அவர்களெல்லாம் புகார் தரவில்லையா? ஒரு கூட்டணி இருந்தால் இதை போன்ற பிரச்சனைகள் எழுவது இயற்கை. அது தேர்தல் களம் வருகின்ற போது எல்லா கட்சியும் உங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இன்னைக்கு டிடிவி தினகரன் எடப்பாடியார் பக்கத்தில் நிற்கிறார். அவர் தான் ஒரு மாசத்துக்கு முன்னால எடப்பாடியாரை விமர்சித்தது அவர்தான். அது எல்லா கட்சியிலையும் எல்லா கூட்டணிகளிலும் இருக்கிறது.
ஆனால் நாங்கள் வந்து இல்ல, இதுல என்ன அடிப்படை வேறுபாடு என்ன இருக்குன்னா சார், நீங்க அவங்க புதிதாக இணைந்த கூட்டணி, நீங்க 10 ஆண்டுகளா இருக்கிற கூட்டணி, அதுக்குள்ள ஏன் இந்த கசப்பு கண்ணீர்னு கேக்குறாரு. அதாவது என்றைக்குமே தேர்தலில் கூட்டணி வருகின்ற போது எங்களுக்கு கூட 2 இடங்கள் வேண்டும் என்று கேட்பது எந்த காலத்தில் நடக்கவில்லை சொல்லுங்க. இல்ல, கேட்கறது உரிமை, ஆமா. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திரு ராகுல் காந்தி ஒன்றாக ஒரு பரப்புரையில் ஈடுபட்டிருக்காரா, இல்ல அதை வரவேற்று இருக்கிறாரா? இல்ல, அதாவது நீங்க வந்து இன்னைக்கு அரசியல், தேசிய அரசியலினுடைய கட்டாயத்தை வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியுடைய முதுகுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசன திருத்தத்தை வந்து கொண்டு வர நினைக்கிறது. அதற்காக எதிர்க்கட்சியுடைய ஒற்றுமையை உண்டாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய பணியிலே இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கிறார். பாராளுமன்றம் முடிந்த மறுநாள் அவர் தமிழ்நாட்டு மண்ணில் கால் பதிப்பார். இங்கே 3 நாள் இருப்பார், சுற்றுப்பயணம் செய்வார், வாக்குகளை கேட்பார். நீங்க எல்லாம் பார்க்கத்தான் போறீங்க. ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ராகுல் காந்திக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இடையில எல்லாம் நீங்க சித்தரிக்கின்ற அந்த மாய்மாலம் வந்து உங்கள் ஆதரவு ஊடகங்கள், உங்கள் ஆதரவு நான் உங்களை சொல்ல காத்திய செல்வன், நம்முடைய அருமைக்குரிய எல்லா ஊடகங்களும் தான் விமர்சனம். அதாவது வந்து ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி விடணும்பாங்க. அதாவது அது மாதிரி கூட்டணிக்குள்ள ரொம்ப இடைவெளி விழுந்துருச்சு. இல்ல, அதெல்லாம் இல்ல. அதாவது ஒரு இடைவெளியும் கிடையாது. நாங்க எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம், நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆனா இந்த கேள்வி சூர்யாட்டே இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் 10 முறை வந்தார் பிரதமர். இந்த முறை நீங்களே வேணான்ட்டீங்களா, இல்ல அவருடைய எதிர்பார்ப்பாங்க பெங்கால் போயிடுச்சா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏற்கனவே 3 முறை வந்துட்டாரு. கன்னியாகுமரி, 18ஆம் கோயம்புத்தூர் வராரு, அதனால குறையவில்லை. திரு வைச்சல், ஒரு கேள்வி. நீங்க கிட்டத்தட்ட போன தேர்தலில் இருந்தே 2024 இருந்தே புகையுது நீங்க, அவங்க சக்சஸ்ஃபுல்லா புகையை அணைச்சிட்டாங்கன்னா அது ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா வெளியில யாரும் வரல, கூட்டணி உடைய போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. திமுக இருந்து யாரும் வெளியில வரலையே. அதாவது அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து ஒரு நெருக்கடியில் அவர்கள் இருக்கிறார். அந்த நெருக்கடியிலிருந்து, கொசுக்கடியிலிருந்து வெளியே என்ன நெருக்கடி? அப்படி என்ன நெருக்கடி? அவங்க நெருக்கடியில் மனக்கசப்புகள் தான். அதாவது வந்து கொசுக்கடி இருந்தா கூட சகிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையா, அது மாதிரி தான். இட நெருக்கடின்னு வேணா சொல்லுங்க. இருக்கிற 230 நாள்ல பிரிக்க முடியல. இட நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஆட்சியில வந்து எந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு தவறுகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் நாங்கள் பலிகட ஆக மாட்டோம், அதற்கு நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இடதுசாரிகள். இந்த முறை ஏன் அந்த கேள்வி கேட்கிறேன், இந்த முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. திரு விஜய் வந்து கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு சொன்னாரு. திரு விஜயோடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. அதிமுகவோடு பாஜக வர முடியாதுன்னு சொன்னாலும், விஜயோட போறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், எந்த கட்சியும் திமுக கூட்டணியில இருந்து போகலங்கும் போதே அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குங்கிறது. அதாவது நடிகர் விஜய் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு தர்றாருன்னு சொன்னா கூட ஒரு புதிதாக தொடங்கிய ஒரு இயக்கத்தின் மீது அவர்கள் நம்பகத்தன்மை முழுமையாக வரவில்லை. அதான் அந்த இடத்துல நம்பிக்கையான கட்சியா திமுக இருந்தது. நம்பிக்கையாக இருக்கிறதுங்கிறது ஒரு தோற்றம், ஒரு பிம்பம், ஒரு காலம். அந்த கண்ணீர் கசப்பெல்லாம் கேட்டுரும். கனிமொழி என்ன சொல்றாங்க, எதுக்காக அவங்க இருக்கிறாங்க காணா வந்துரும் சார். இல்ல, அதான் எதுக்குன்னா வேற வழியே இல்லாம சில பேர் சகிப்புத்தன்மையோட வாழ்றது. ஓகே, வேற வழியே இல்ல, சரி வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்றதுக்காக எல்லாவித நெருக்கடியோடும் மன நெருக்கடியோடும் தான் அந்த கூட்டணி தொடருது. அப்ப ஒரு ஜெல் ஆகாதுங்கிறாரு. அப்ப ஒரு வாக்குகளா வரணும்னா கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கம் வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. 234 தொகுதி நெருக்கடியை தவிர எங்களுக்கு வேற எந்த நெருக்கடியும் கிடையாது. இன்னும் கூட நம்பர்ஸ் இருந்தா நாங்க கேட்கறவங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருக்க முடியும். 2016 நம்மளுடைய விஜயகாந்தோட பிரதானமான கட்சியை வச்சுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நல கூட்டணின்ற ஒரு பெரிய பிம்பத்தை கொண்டு வந்து அவங்க வின் பண்ணாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதியை அவங்களால கீப் அப் பண்ண முடியலைன்ற ஒரே காரணத்துக்காக தான் மனம் நொந்து நம்மளுடைய பிரேமலதாக்கா இன்னைக்கு இங்க வந்து எங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து சேர்ந்திருக்காங்க. அதுக்கான சீட்டையும் நாங்க கொடுத்துருக்கோம். அதை வந்து அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? எடப்பாடியார் கையெழுத்தே போட்டு ஒரு டேட்டே இல்லாம, டேட்டு போடுறது வழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர் ஒரு லெட்டர் சைன் பண்ணி கொடுக்கிறார் ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கு. டேட்டே போடாம கொடுக்கறோம்ட்டு நாங்க கொடுக்கலான்னு இருந்தோம், அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னு இப்ப பேசிக்கிற பல ஜாலங்களை நம்மள பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ கூட்டணி கசப்பு எங்களுக்குள்ள இல்ல, உங்களை வேண்டாம் என்று ஒரு பிரதான கட்சி உங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறது. நீங்க இந்த மதசார்பற்ற கூட்டணின்னு உங்களால் வெளியில சொல்லிக்க முடியாத ஒரு கூட்டணியாக நீங்க அந்த பிம்பத்துக்குள்ள போய் நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க அந்த கூட்டணிக்குள்ள நீங்க போய் அமர்ந்திருக்கிறீங்க பிஜேபியோட. அது எதற்காக அமர்ந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காக, இடியா இல்ல
நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனா என்னன்னு நமக்கு அது தெரியாது. அதுக்குள்ள நாங்க வர விரும்பல. அது உங்களுடைய கூட்டணி, நீங்க யாரு கூட கூட்டணி வச்சுக்கிறீங்கன்றது. ஓராண்டுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சுட்டாங்களே, இப்ப போய் கான்ஸ்பிரசி தியரி. ஓராண்டு காலம் இல்லைங்க. எங்க எம்பி அப்பா எங்க கூட்டணி வச்சிருந்தாங்க. எம்பி அப்பா என்ன சொன்னாங்க? ஏப்ரல் 2025 அவங்க கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்களா பாஜக? 24ல 21ல வச்சாங்க. 24 நடுவுல என்னாச்சு? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம போயிடுச்சா? வைக்க மாட்டோன்ட்டு இஸ்லாமியர்கள் நடத்தின மாநாட்டு மேடையில போய் இபிஎஸ் பேசுறாரு, நான் இதோட பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு பொது தளத்துல வெளியில பேசினவர் தான் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி என்றதை நம்ம மறந்துடக்கூடாது. மீண்டும் என்ன ஆயிற்று அவர்களுக்குள்ள, என்ன இடி வந்துச்சு, என்ன கேஸ் வந்துச்சு, என்ன ப்ராப்ளம்ஸ் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அது அவர்களுக்கு 2 பேருக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம். அதனால் நடந்த கூட்டணி தான் 2025ல வந்து அமித்ஷா இங்க உட்கார்ந்து ஒரு நாள் ஈவினிங் அனௌன்ஸ் பண்றாரு. அன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பேச விடல. இல்ல இப்ப இப்படி எடுங்களேன், எண்ணிக்கை வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தானே முடிவு பண்ணிருக்காரு யாருக்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்னு. நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? பாஜக முடிவு பண்ணும். டெல்லிக்கு ஓடி போயிட்டா, டெல்லிக்கு ஓடி போயா? இப்ப காங்கிரஸ் பேர் போய் டெல்லியில போய் பேசுறாங்கன்னா, ஏன்னா அவங்க ஹெட் அங்க இருக்கிறாங்க. அவங்க அங்க போய் தான் அவங்களோட கூட்டணியை வந்து அவங்க நம்பர்ஸ் முடிவு பண்ணணும். அவங்களோட ஹெட் கிட்ட கேட்கணும், சோனியா மேடம் கிட்ட கேட்கணும், ராகுல் காந்தி ஜி கிட்ட கேட்கணுங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னா அதுல வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி. எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமையிலான இருக்கக்கூடிய கூட்டணி நம்பர்ஸ் டிசைட் பண்றதுக்கு டெல்லிக்கு போகணும்னு அவசியம் இல்லையா? அவங்களோட ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இங்க வரதுக்கு என்ன, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வரதுக்கு ஏன் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இங்க அண்ணன் நயனா நாகேந்திரன் இருக்காங்கல்ல, ஏன் அண்ணாமலை இருக்கிறாரு, இவங்கெல்லாம் கூட இங்கேயே பேசி நம்பர்ஸ் டிசைட் பண்ணலாமா? எதுக்காக டெல்லிக்கு ஓடுறாரு? சரி, அந்த கூட்டணிக்கு முன் எதுக்கு முகத்தை மறைச்சிட்டு டெல்லிக்கு போனாரு? காரா தாவி அதுக்கான பதிலையும் சொன்னாங்கன்னா அந்த கூட்டணியோட பின்பலம் என்னங்கிறதும் நமக்கு தெரியும். இன்றும் நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கட்சியின் கூட்டணி வந்து 3 பெரிய தூண்கள்ல நன்றாக நின்று கொண்டிருக்கிறது. ஒன்று, நட்பு பாராட்டுகின்ற கூட்டணி நாங்க அமைச்சிருக்கிறது. சித்தாந்த கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, அண்ட் நல்லாட்சி கொடுக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணியின் பலம் தான் எங்க தேர்தலோட பிரதான விஷயமாக நாங்க வைக்கிறோம். திரு வைசலன், அதாவது வந்துங்க, தேமுதிக எங்களை விட்டு பிரிஞ்சு அவங்கள ஆதரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அறிவாலயத்தில் தண்ணி கேன் போட போனவன கூட்டணியில சேர்த்து சீட்டு கொடுத்துட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு யார் போனாலும் சரி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்க போனாலும், டீ வாங்கி கொண்டு போனாலும் சரி, தம்பி உனக்கு ஒரு சீட் இருக்கு வா அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரே ஆத்தனவங்க பிஎம்ஆ வரும்போது டீ கொடுக்கறவங்க கேண்டிடேட்டா வரது தப்பே இல்ல சார். தம்பி வைகச்செல்வன், உங்க கட்சி கூட்டணியில பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு நபர் கட்சிகள். நீங்க பேர்களை வரிசையா சொல்லுங்க. உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய பேர்களை சொல்லுங்க. ஒரு நபர் கட்சிகளை தவிர வேறு யார் இருக்கிறாங்க? நான் பேரை சொல்ல விரும்பல. ஆனால் நாங்கள் வந்து அப்படி அல்ல. எங்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு உண்டு, ஒரு சித்தாந்த பின்பலம் உண்டு, எங்களுக்கான ஒரு நீண்ட நெடிய போராட்ட வாழ்க்கை உண்டு. 2 கூட்டணிகள் இருக்கு பிரதானமா. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமா இருக்கு. கூட்டணி சேர்ப்பதே என்னன்னா அரித்மெட்டிக்கா ஒரு நம்பர்ஸ் அரைவ் பண்றது, வெற்றிக்கான இலக்கை அடைவது அப்படின்னு. இந்த தேர்தலில் வெறும் அரித்மெட்டிக் மட்டுமே போதுமா இருக்கா? கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமா இருக்கு. வாக்குகள் 4 முனையா பிரியும் போது இன்னும் ரொம்ப முக்கியமா இருக்கு. 1%, 2%, 3%ன்னு வெற்றி வாய்ப்பு மாறக்கூடிய தொகுதிகள் இருக்குன்னா அந்த 2ல கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? உங்க கருத்தை நிறைவேற்றுவோம். இல்ல, 2 கூட்டணியிலும் பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. இப்போ வந்து காங்கிரஸ்ல இருக்கின்ற அந்த இடங்களுக்கு வந்து இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. அங்க வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் அறிவிக்கவே இல்லை. ஒரு இது வந்து நாமினேஷனுடைய லாஸ்ட் டேக்கு முன்னால் இருக்கு. இது முதல் முறை இல்லையா காங்கிரஸ் மாதிரி தேசிய? இந்த முறை 2 கட்சியுமே லேட்டா தான் அறிவிச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் லேட் ஆச்சு. தமிழிசை ஆனா இதுல இருந்தாங்க, அந்த வண்டியிலே இருந்தாங்க. தமிழிசை வந்து ஆனா அப்படி கிடையாது. திருச்சியிலையும் பல இடங்கள்ல வந்து அவர் என்ன சொல்றாரு, அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடியே அவங்க வேட்பாளரா போனாங்களே. இங்க வந்து யாருன்னே சொல்லலையே. அதாவது பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சியில வேட்பாளர் பட்டியல் அறிவிக்காததுக்கு காரணம் என்னன்னா, கடைசியில யாராவது சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக காத்திருந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் காத்திருந்துச்சு. ஆமா, அதனாலதான் பெண்ணாகரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால சேர்ந்தவரை கொடுத்துட்டாங்க. இல்ல அது வந்து ஃபைனலி வந்து தலைமை அறிவிச்ச லிஸ்டா தான் இருக்கிறது. அது வந்து ஜோதிமணி சொல்றது முற்றிலும் தவறு. அவங்க பார்த்து அனுப்புறது தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனா பிரச்சனை இதுதான், இதுல வந்து ஜெல்லாக முடியுமான்ற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது, இவர்கள் வந்து நம்பர்ஸ்ல பிரச்சனை வந்தது, இதெல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கும் முதல்வர் எண்ணிக்கையில வித்தியாசம் வர்றது எல்லா தேர்தலையும் வந்திருக்கு. எல்லோருமே கேட்கறது, நீங்க இடதுசாரிகள் 2 மடங்கு கேட்பாங்க, அதாவது இரட்டை இலக்க தொகுதிகள் அவ்வளவு வராதுன்னு தெரியும், பேசுவாங்க. அதே போல அந்த பக்கமும் வந்து பிஜேபி 60 இடங்கள் வேணும், 40 இடங்கள், ஆனா 27 தான் வரும். ஆனா
அது எண்ணிக்கை பேசி முடிச்சு களத்துக்கு போன பிறகு மறைஞ்சிடும். ஆனா இந்த முறை அதுல இன்னும் சுணக்கம் இருக்கா, இன்னும் கசப்பு இருக்காங்கிறதா இப்ப கேள்வி. கசப்பு கண்ணீர்லாம் சொல்றாங்க. நீங்க இப்போ திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு ஒருங்கிணைந்த கட்சியாக நமக்கு தோற்றமளிக்கிறது. என்னதான் பிரச்சனை உள்ள இருந்தாலும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்ற. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த பிரச்சனைகள் வந்து வெளிப்படையாக யாரும் பேச மாட்டாங்க. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது, அவர்களை பொறுத்தவரை எல்லாருமே போக்கஸ்டா இருக்காங்க. எல்லாருமே தேர்தல் என்ற அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு இலக்காக வைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ்காரரை பத்தி பேசுறத கூட இப்ப விட்டாங்க. அவங்க காங்கிரஸ் இருக்கிற இடத்துல வந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுல மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. ஆனால் அப்படி கிடையாது, பாஜக அப்படி கிடையாது. அதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனையாக நான் காண்கிறேன். இன்னைக்கும் வந்து நம்மளுடைய வானத்திய வந்து ஸ்ரீனிவாசன் வந்து இப்போ வந்து ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இன்னைக்கு வெளியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு பெருந்தலைகள் அங்க வந்து கேம்பெயின் பண்ண வேண்டும். இன்னும் அண்ணாமலை அங்க போன மாதிரி தெரியவில்லை. அவரு இவங்க இல்லாமலே பரப்புரை முடிச்சிட்டாரு. வானதி அவர்கள் மருத்துவமனையில் இருந்த போது அவர் பரப்புரை முடிச்சாருங்க. என்னை பொறுத்தளவில் இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த பெருந்தலைகளுக்குள்ளால் இருக்கின்ற அந்த வித்தியாசங்கள் வந்து மிக தெளிவாக அனைவருக்கும் வெளியே தெரிகின்ற அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக வந்து இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல 10 சீட் இருக்கிறது. அதுல வந்து ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு என்டையர் ரீஜன்ல வந்து 5 சீட்டு தான் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனைகளாக அந்த கட்சிக்குள்ளால் இருக்கிறவங்களே கசிவிட்டதுனால தான் நாம் அதை பத்தி எழுதி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து காங்கிரஸ்குள்ளாலேயோ கம்யூனிஸ்டுகளுக்குள்ளாலேயோ இல்லை என்றால் மதிமுகவோ தேமுதிகவோ இந்த ஒரு கட்சியிலேயே நான் பார்க்கவில்லை. அப்ப என்னை பொறுத்தளவு வந்து அந்த பாஜகவினுடைய அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு நான் பார்க்கல. ஓகே, இல்ல பாஜகல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் நிறைய இருக்கு, லீடர்ஷிப்ல ஒபினியன்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. திரு திருமாவளவன் அவர்கள் இன்று வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவர் இணக்கமா இருக்கிறாராங்கிற கேள்வியை பொதுத்தளத்துல வச்சுட்டே இருக்காங்க. அதை எப்படி பார்க்க வேண்டியது? இல்ல, திருமாவளவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டெஸ்ட் பண்றேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதன் பிறகு வந்து எனக்கு தெரிஞ்சு மல்லிகார்ஜுன் கார்கே அவரோட பேசியிருக்காரு, டி ராஜாவும் அவரோட பேசியிருக்காரு. நீங்க வந்து தேசிய தளத்தில் இருக்க வேண்டும், விலை போகாத ஒரே ஒரு தலித் தலைவர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காருன்னா அது திருமாவளவன் தான். நீங்க வந்து நீங்க சுருக்கிக் கொள்ளாதீங்க, தமிழ்நாட்டுக்கே சுருக்கிக் கொள்ளாதீங்க, நீங்க தேசிய தளத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வின் அடிப்படையில் அப்கோர்ஸ் மு.க. ஸ்டாலினும் பேசியிருக்கலாம். அதுல வந்து மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அதனால அது எப்படி சித்தரிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து நெருக்கடி கொடுக்கிறாரு, விடுதலை சிறுத்தைக்கு நெருக்கடி கொடுக்கிறாரு, திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுக்கிறார் என்ற அளவுக்கு வந்து பேசியிருக்காரு. ஆனா என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த டைம்ல அவர் சொன்னார், இல்ல நான் வந்து வித்ரா தான் பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து சொன்னார். ஆனால் தன்னுடைய கேடரை வந்து ஒன்னு கொஞ்சம் ஊர்ஜிதமாக வேலை செய்ய வைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் கூட அவர் வந்து இங்க மனு தாக்கல் வந்து செய்திருக்கலாம். அவர் வந்து அதை வேண்டிய அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. ஏனென்றால் அவரை பொறுத்தளவு வந்து இது ஒரு பெரிய பொருட்டாக அவருக்கு தெரியவில்லை. அவருடைய கான்ஸ்டிடுவன்சியில் அது பிரச்சனையாக அவர் காணவில்லை. இன்னும் அடுத்தடுத்து தேசிய தலைவர்கள் இந்த வாரத்துல தான் வரப்போறாங்க. பாஜக இன்னைக்கு பிரதமர் பங்கேற்கிறாரு, உள்துறை அமைச்சர் வர்றாரு, அதே போல திரு ராகுல் காந்தியும் 19ஆம் தேதி இங்க நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறார் அப்படின்றாங்க. அவங்களுடைய வருகைக்கெல்லாம் பிறகு இந்த இணக்கம் இன்னும் கூடுதலாக இருக்குதா, எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியவங்க வாக்காளர்கள் தான், இறுதி எஜமானர்கள் அவர்கள். அவங்களுடைய முடிவு என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நிகழ்வுல பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.